இப்போ நான் சொல்ல போகிற இந்த சீன் வந்து லாஜிக்கலாக பார்த்தா படத்தோட இன்டர்வல், ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தா படத்தோட கிளைமேக்ஸ். வெல்கம் பேக் சினிமா ஒடிசி. மூவி நேம்டு கில் பில் வால்யூம் 1. எக்ஸாஜரேட்டட் ஸ்டேட், எக்ஸ்ட்ரா வைலன்ஸ். ஸோ அந்த மாதிரி வைலன்ஸ் மேக்ஸாக இருக்கும் இந்த சீன் வந்து. இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே அந்த சீன் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட், எல்லா பேக்ரவுண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் எல்லாம் அடி தான் வாங்க போகிறீங்க, நீங்கள் யாரும் திருப்பி அடிக்க போகிறதில்ல, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும், டு பி ஆனஸ்ட். பட் ஆனால் அதை விஷுவலாக பார்க்கும்போது இட்ஸ் அ ட்ரீட், டெலைட் டு வாட்ச். பிளட் அண்ட் ஃப்ளஷ் அப்படியே போய்ட்டிக்காக இருக்கும். மோர் லைக் ஆக்ஷன் சீக்வன்ஸ், இட்ஸ் அ டான்ஸ் கொரியோகிராஃபி அந்த மாதிரி இருக்கும். வைலன்ஸ் நிறைய இருக்கும், ஆனால் அந்த வைலன்ஸ் எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது. ஐயோ, கடைசியாக எங்கள் குருநாதரை மறந்துட்டேன். இவர் தான் குவிண்டின் டாரன்டினோ. அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர். என் தலைவன் குவிண்டன்ட்ட ஒரு தடவை கேட்டிருக்காங்க, ஏன் உங்கள் படத்தில் ரொம்ப குரூசம் கிராஃபிக் வைலன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு என் தலைவன் ஒரு ரிப்ளை கொடுத்தான். Why the need for so much gruesome graphic violence? Why not let us imagine a little? Because it's so much fun, Chan. Get it? ஒரு பொண்ணு அவளுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும். ஒரே ஒரு ஸ்வாடு தான் கையில் இருக்கும், அட்டோரி ஹன்ஸாவோட ஸ்வாடு. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு 100 பேர்கிட்ட இருப்பானுங்க, 100 பேரையுமே கொல்லணும். இது உன்னுடைய கேம், ஸோ ப்ளே த கேம். இந்த இடத்துல அவள் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும், அவள் ஜெயிச்சே ஆகணும். அதுதான் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்படி தான் இருக்கணும். பார்க்குற ஆடியன்ஸ்க்காக தான் தோணும், உமாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ரிவெஞ்ச் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடணும், அதுதான் மிஷனாக இருக்கும். அதே மாதிரி தான் நடக்கும். வைலன்ஸ் மேக்ஸாக இருக்கும் இந்த சீனு. ஸோ இந்த சீனுக்காக ஒரு 8 கேலனுக்கு மேலே பிளட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபேக் பிளட்ஸு. அதே மாதிரி 10 டேஸ்க்கு மேலே ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சிங்கிள் சீக்வன்ஸ் வந்து வர்த்து வருமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சீனுடைய சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்கும். வெறும் சிம்பிள் கேமரா மூமெண்ட் தான். ஸோ மேலே போயிட்டு கீழே வர்றது, அது அந்தளவுக்கு ஒரு இம்பேக்டை கொடுத்த ஒரு கேமரா மூமெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ வாத்தியாரே உங்களுக்காண்டி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி கண்டென்ட்க்கு நம்ம பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.